வினேஸ் கிளாஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1க்கு பயனுள்ள வகையில் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அதாவது EVSக்கு நம்ம பயனுள்ள வகையில் ஒரு 100 கேள்விகள் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இலவச மாதிரி தேர்வு தான். இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். கடைசி டைமில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு விடை தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வினேஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் 1க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 3rd 4th 5th மட்டுமே நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஏன்னா ஹையர் கிளாஸ் வரைக்கும் நம்ம படிக்கணும். ஹையர் கிளாஸ் அப்படின்னா மினிமம் ஒரு 8ஆம் வகுப்பு மேக்ஸிமம் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நம்மளுடைய வினேஸ் கிளாஸ் அகாடமியில் புதிய சமச்சீர் பாட புத்தகத்தில் லெசன் வைஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம குடிமியல் பகுதியை நம்ம நடத்திருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பேசிக்காக நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் குடிமியல் பகுதியை வந்து நீங்கள் படிக்கணும். சில கேள்விகள் வந்து அதிலிருந்து கூட வரலாம். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் குடிமியல் பகுதிக்கான பிளேலிஸ்ட் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரியும் அதுக்கப்புறம் ஜாகிரபியும், ஏன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகிரபி கவர் ஆகும். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஜாகிரபி வரைக்கும் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இந்த கிளாஸுக்கான ஜாகிரபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த ஜாகிரபிலாம் படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் 5th ஸ்டாண்டர்ட் ஜாகிரபி படித்து பார்த்தேன். 8th ஸ்டாண்டர்ட் ஜாகிரபியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹையர் கிளாஸ் 8ஆம் வகுப்பு ஜாகிரபி படிச்சினாலே உங்களுக்கு 5th வந்து கவர் ஆகிடும். ஸோ ஜாகிரபி இருக்குது, குடிமியல் பகுதி இருக்குது, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு ஹிஸ்ட்ரியும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சில லெசன் இருக்காது, மேபி நான் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி டிஎன்பிஎஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய முக்கியமான லெசன் மட்டும் நான் கவர் பண்ணி ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள், ரைட்டா. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து சோசியல் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. சயின்ஸ் நமக்கு தேவை இல்லையா? ஸோ சயின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கேள்விகள் எல்லாமே புக் பேக் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இலவசமாக தருவோம் நம்ம கொடுத்துருக்கோம். வித் PDF நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னா சயின்ஸ் 6 முதல் 10 வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு சோசியல் சயின்ஸ், ரைட்டா. ஸோ சோசியல் சயின்ஸ் சொல்லிட்டு ஜாகிரபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, குடிமியல் பகுதி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். PDFும் இலவசமாக கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5th ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்திருக்கோம். சரி பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள், மனித உணவு பாதையின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 9 மீட்டர் வரைக்கும் நம்ம மனித உணவு பாதையின் வந்து நீளம் இருக்கும். சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சுவாசத்துடன் தொடர்புடையது. இவங்க வேறு ஆப்ஷன்லாம் சிறுநீரகம் இதயம் மூடையெல்லாம் வந்து கிடையாது. நுரையீரல் என்பது நமக்கு சுவாசத்துக்கு வந்து பயன்படுது, ரைட்டா. நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன அப்படின்றாங்க. வலது பக்கம் 1 இடது பக்கம் 1 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது உடம்புல 2 சிறுநீரகங்கள் உள்ளன. மூளையின் செயல்பாடு அழகு என்ன பண்ணுறாங்க. ஸோ மூளையின் செயல்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூரான், அதாவது நரம்போட இது இல்லையா. ஸோ நியூரான் என்பது இதுக்கு வந்து சரி. ரத்தத்தை உந்தி தள்ளுவது, ரத்தத்தை அனுப்புறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை தான் வந்து தள்ளுது. ஸோ உந்தி தள்ளுது இதயம் என்பது இதுக்கு வந்து சரி. கீழ்கண்டவற்றுள் எது பொருள்களின் நிலையை குறிக்கும். திட திரவ வாயு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ திட திரவ வாயு தான் பொருட்களின் நிலையை குறிக்கும். கீழ்கண்டவற்றுள் எது திடப்பொருள் அப்படின்றாங்க. ஸோ ஆப்பிள் தான் வந்து திடப்பொருள், நீர் காற்று மண்ணெண்ணெய்லாம் கிடையாது. ஸோ ஆப்பிள் என்பதே சரி. சணல் இலைகள் எதிலிருந்து பெறப்படுகின்றன அப்படின்னா சணல் வந்து அந்த பயிரோட தண்டிலிருந்து வந்து பெறப்படுகிறது. ஸோ தண்டு என்பதே இதுக்கு வந்து சரி. இது வந்து நம்ம தங்கை இலைன்னு கூட சொல்லுவோம், புக்கில் போட்டிருப்பாங்க. தங்கை இலை அழைக்கப்படுவது சணல், ரைட்டா. டீசல் எரியும் போது வெப்ப ஆற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படின்றாங்க. இது ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல புக்கில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெப்ப ஆற்றல்னா ஆனால் வந்து வேதிய ஆற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறதுன்னு வரணும். ஸோ வேதிய ஆற்றல் என்ன ஆற்றல்னா வெப்ப ஆற்றலாக வந்து மாற்றப்படுகிறது அப்படின்ற மாதிரி வரணும், ரைட்டா. சரி, ஓடும் நீர் டேஸ் ஆற்றலை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓடும் நீர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இயக்க ஆற்றலை வந்து பெற்றிருக்கிறது. ஆற்றலின் அலகு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆற்றலின் அலகு அப்படின்றது 11வது பாருங்க, ஜூல் என்பது ஆற்றலின் அலகு. கீழ்கண்டவற்றுள் எதற்கு காற்றாற்றல் தேவை அப்படின்றாங்க. ஸோ இந்த பாராசூட்டுக்கு பறக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காற்றாற்றல் தேவை, ரைட்டா. மாட்டு சாணத்தில் டேஸ் ஆற்றல் உள்ளது அப்படின்றாங்க. ஸோ 13க்கு வந்து பாருங்கள், இதில் வந்து வெப்ப ஆற்றல் இருக்குது. மாட்டு சாணத்தில் வேதி ஆற்றல் இருக்குது. வேதி தான் வந்து எரிக்கிறது, அப்போ தான் வெப்ப ஆற்றல் வரும். பட் இருந்தாலும் வந்து கடைசியாக நம்ம வெப்ப ஆற்றல் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ வெப்ப ஆற்றல் உள்ளது, அதாவது நம்ம மாட்டு சாணம் என்பது அடுப்புக்கு எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து அது வெப்ப ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டைரெக்டாக, வேறு ஒன்றுமே கிடையாது.
ஒளி என்பது டேஸ் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 14வது வந்து பார்த்தீங்கன்னா சிதறல் என்பது சரி. ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா நம்மளுடைய ஐயா அப்துல் கலாம் ஐயா தான். ஸோ வந்து அப்துல் கலாம் ஐயா தான் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். மீளக்கூடிய மாற்றத்திற்கான உதாரணம் சொல்லுக அப்படின்றாங்க. ஸோ 16வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனிக்கட்டி உருகுதல் என்பது வந்து மீளக்கூடிய மாற்றம். ஏன்னா பனிக்கட்டி உருகுதுன்னா தண்ணியாக வரும், மறுபடியும் நம்ம ஐஸ் கட்டியை மாற்றிக்கலாம், மறுபடியும் ஐஸ் கட்டியை உருகிக்கலாம். ஸோ இது வந்து மீளக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிவினைகள் அதற்கான உதாரணம், எதற்கான உதாரணம்ன்ற மாதிரி வேதிவினைகள் எதற்கான உதாரணம் அப்போ டேஸ் எதற்கான உதாரணம் அப்படின்னு கூட வரலாம். ஸோ 17 வந்து பாருங்க, இது வந்து மீளா மாற்றம். வேதிவினை என்பது மீளா மாற்றம். கீழ்கண்டவற்றுள் எது உயிர்கழிவு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 18வதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்கலன்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கழிவு அல்ல. மீதி மலர், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை கழிவுகள். ஸோ அதை வந்து உயிர்கழிவுன்னு சொல்லுவோம். மின்கலன்கள்ன்றது மின்சாரத்தால் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், பேட்டரி செல்லு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து உயிர்கழிவு அல்ல, மின்கலன் என்பது கிடையாது. ஸோ அடுத்து சமூக அறிவியல் பார்க்கலாம். இது வந்து முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸை நீங்கள் பார்த்துருங்க 5th ஸ்டாண்டர்டில். இதே முதல் பருவத்தில் சோசியல் சயின்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். பழங்கற்கால மனிதர்கள் வந்து என்ன மாதிரியான உடையை அணிந்திருந்தனர் அப்படின்றாங்க. ஸோ பழங்கால மனிதன் ஆதி காலத்தில் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளின் தோல் மற்றும் இலைகள் அப்படின்னு வரணும். இங்கே எடிட்டிங் ஏதாவது தப்பாக இருக்குது டைப்பிங்கில். விலங்குகளின் தோல் மற்றும் இலைகளை வந்து அணிந்திருப்பான். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் ஆதி காலத்து மனிதன் எப்படி இருப்பான்னா வேட்டையாடி இருப்பான். வேட்டையாடும் போது அவனுக்கு கிடைக்கிற அந்த தோலை வந்து உடையாக வந்து அணிஞ்சிருப்பான். ஸோ விலங்குகளின் தோல் மற்றும் இலைகள் வந்து அணிந்திருப்பான் அப்படின்றதா வரணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்துக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் ரைட்டா. பழங்கால மனிதனால் வளர்க்கப்பட்ட விலங்கு எதுனா பழங்காலம் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் தான் வளர்த்திருக்கான், வேட்டையாடுறதுக்கு அதை பயன்படுத்தியிருக்கான். ஸோ நாய் என்பது சரி. பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்தது செம்பு என்பது சரி. செம்பு. வளிமண்டலம் டேஸ் அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு % இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8th ஜியாகிரபியில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது. ஸோ எல்லா வாயுக்களுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக தான் நம்ம நடத்திருப்போம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், 8th ஜியாகிரபியாக படிச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது கூட சொல்கிறேன் நான். நைட்ரஜன் வந்து 78.09% இருக்கும், ஆக்சிஜன் வந்து 20.9% இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு என்பது 0.03% என்பது இதுக்கு வந்து சரி ரைட்டா. ஸோ இது மாதிரி இருக்கும், புக்கில் இருந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 8th ஜியாகிரபியில் இருக்குது, 5thலேயும் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ அடுத்து உலக வானிலை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இந்த மார்ச் 23 வந்து உலக வானிலை தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்திய திட்ட நேரத்தை கணக்கிடும் தீர்க்க ரேகை டேஸ் வழியாக செல்கிறதுன்றாங்க. நம்ம டைம் கால்குலேஷன் பண்ணுறோம்ல அந்த கோடு தான் அது. அலகாபாத் வழியாக செல்கிறது. அகமதாபாத் கிடையாது, அலகாபாத் என்பதே இதுக்கு வந்து சரி. கடகரேகைக்கும் மகரரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8வது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெப்ப மண்டலம் சொல்லுவோம். ஸோ வெப்ப மண்டலம் என்பதே இதுக்கு வந்து சரி. காற்றில் டேஸ் வந்து காற்றில் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறதுன்றாங்க. 9வது வந்து பார்த்தீங்கன்னா பாராமணி. பருவகாலம் என்பது டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ 10வது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு அரேபியன் சொல் தான். செங்குத்து மேகம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11வதுக்கு வந்து கார் மேகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கார் மேகம். டேஸ் மேகம் மழைப்பொழிவை தருகிறது. இந்த வெள்ளியெல்லாம் கிடையாது, வெள்ளையாக இருக்கும், வெண்பஞ்சும் கிடையாது, திரள் கிடையாது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பல் நிறத்தில் இருக்கும். மலையேகம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு கருமையாக ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும். ஸோ அது வந்து மழைப்பொழிவை தரும். காற்றின் திசை அளவிட பயன்படுவது கருவி காற்று வேக கருவின்றாங்க. காற்று வேகத்தை தான் அது அளக்கும் இல்லையா, திசையை அளக்காது. ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. கூற்று ஒன்று. ஒளியானது ஒளியை விட வேகமாக செல்கிறதுன்றாங்க. கண்டிப்பாக இந்த ஒளி வெளிச்சம் என்பது இந்த சவுண்டு ஒளி இருக்கு இல்லையா, இதை விட கொஞ்சம் இல்லை நிறையவே வேகமாக செல்லும். ஸோ இது இந்த கூற்று சரியாக தான் இருக்குது. அதாவது கூற்று 1 வந்து தவறு. இங்கே ஆப்ஷன் இல்லை, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். இந்த ஆப்ஷனை எடிட் பண்ணி தரேன் ரைட்டா. கூற்று 1 வந்து தவறு ரைட்டா. இதே கூற்று 2 வந்து சரி. கூற்று 2 வந்து சரி அப்படின்னு வரணும். ஸோ வந்து 13வது கேள்விக்கு ஆப்ஷன் இல்லை. இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1ன்றது தவறு, 2ன்றது சரி அப்படின்ற மாதிரி வரணும் ரைட்டா. சரி, அடுத்து 2ஆம் பருவம் பார்ப்போம். ஸோ 2ஆம் பருவத்தில் சயின்ஸ் வந்து பார்க்கலாம்.
உணவுப் பொருட்களை கெட்டுப்போக செய்யும் உயிர்சார் காரணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா என்பது இதுக்கு வந்து சரி. கெட்டுப்போகவும் செய்கிறது, நன்மை செய்யவும் செய்கிறது. இப்போ வந்து பாலை தயிரை மாற்றுறது நன்மை செய்யும் பாக்டீரியா, ரைட்டா? ஸோ கெட்டதும் பண்ணும், நல்லதும் பண்ணும் பாக்டீரியா. உணவு கெட்டு போகிறதுக்கு மெயின் காரணம் பாக்டீரியா. தானியங்கள் டேஸ் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ நம்ம ஆரியம், கம்பு, சோள, அரிசி எல்லாமே நம்ம காய வைப்போம், ரைட்டா? ஸோ அது வந்து கெட்டு போகாது. உலர்த்தல் அப்படின்னு வரணும், அதாவது காய வைத்தல் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. டேஸ் குறைபாடு காரணமாக இரத்த சோகை நோய் வந்து ஏற்படுகிறதுன்றாங்க. ஸோ மூணாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு என்பது இதுக்கு வந்து சரி. அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ அந்த கொழுப்பு அதிகமாக உடம்புல சேர்ந்துச்சு அப்படின்னா ஸோ அது என்ன அப்படின்னு பாருங்கள். நாலாவது கேள்விக்கு வந்து உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்டுகள் எதில் அதிகம் உள்ளன அப்படின்றாங்க. ஸோ அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து சாப்பாடை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? அரிசி என்பது சரி. கீழ்கண்ட நுண்ணுயிர்களில் எது நீரால் பரவும் நோய்களை தோற்றுவிக்கின்றன அப்படின்றாங்க. ஸோ ஆறாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும், அதாவது பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசா எல்லாமே நீரினால் பரவும். டேஸில் நீரானது அதிக அளவில் நீராவியாகவும் மேகங்களாகவும் காணப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ ஏழாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் என்பது சரி. டேஸ் நீரில் மாசுக்கள் இருக்காது அப்படின்றாங்க. கடல் நீரில் மாசு இருக்கும், கிணத்து நீரில் கூட மாசு இருக்கும், ஆற்று நீர்லையும் இப்பெல்லாம் சாக்கடை கலந்து மாசு இருக்கும். ஆனால் நிலத்தடி நீரில் ஓரளவுக்கு மாசு இருக்காது. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி நிலத்தடி நீரில் வந்து மாசு இருக்காது என்பது இதுக்கு வந்து சரி. டேஸ் நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறதாங்க. ஸோ கடலில் எவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது அப்படின்றதா. ஸோ 97% வந்து உப்பு நீர் தான் வந்து மொத்த நீர். 100% நீர்னு சொன்னோம்னா அதில் 97% வந்து பார்த்திங்கன்னா உப்பு நீர் கடலில் பெருங்கடலில் தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய அந்த 2.8% தான் பார்த்திங்கன்னா நன்னீராக இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அதுவும் அந்த நன்னீரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அண்டார்டிகாவில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ 97% என்பது இந்த கேள்விக்கு ஆன்சர். டேஸ் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்பாடு ஆகும்ன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10வதுக்கு உப்புத்தன்மையை நீக்குதல், ரைட்டா? இந்த தலைகள் சவ்வூடு பரவல் கூட பார்த்தீங்க அப்படின்னா கடல் நீரை நன்னீராக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுதான் பின்னக்காட்சி வடித்திலும் பார்த்தீங்கன்னா கடல் நீரை வந்து நீராக மாற்றும் தான். பட் அது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதுலேருந்து கடல் நீர்லேருந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம குடிக்கும் தன்மைக்கு மாற்றுறாங்க, உப்புத்தன்மையை நீக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். 11 பாருங்கள், மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகரந்தம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 11வதுக்கு வந்து மகரந்தம் அப்படின்னு வரணும். மகரந்தத்தால் வட்டம் அப்படின்னு இருக்குது. ஸோ மகரந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்றாங்க. 12வது வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமோஃபிலி அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீர் மூலம் விதை பரவும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீரோட சொல்லுதான் அது, அதை வச்சு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரோகோரி என்பது நீர் மூலம் வந்து விதை பரவும் முறைக்கு ஹைட்ரோகோரி என்று பெயர். ஸோ அடுத்தது எண்டோமோஃபிலி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 14வதுக்கு வந்து பாருங்கள், இது வந்து பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை தான் எண்டோமோஃபிலின்றது. கீழ்கண்டவற்றுள் எதில் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறுகிறது அப்படின்றாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த புல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சரி. ஸோ அடுத்து சோசியல் சயின்ஸ் பார்க்கலாம். அகழ்வாராய்ச்சியின் மூலம் மனிதர்கள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் பற்றிய வரலாற்றினை படிப்பவர்கள் டேஸ் அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லணும்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொல்பொருள் ஆய்வாளர்கள் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. எகிப்தில் உள்ள சிறிய பிரமிடுகள் டேஸுக்காக உருவாக்கப்பட்டனன்றாங்க. அந்த காலத்தில் இருந்த அரசிகளுக்காக உருவாக்கப்பட்டது. அரசு என்பது இதுக்கு வந்து சரி. சிந்து சமவெளி நாகரிகம் டேஸ் நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு அரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆதிச்சநல்லூர் டேஸில் உள்ளது அப்படின்றாங்க. 4வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி என்பதே இதுக்கு வந்து சரி. கீழடி டேஸ் காலம் என்பதை தெரிவிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ கீழடி என்பது ஒரு சங்க காலம். நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த அளவை குறிக்கும் அப்படின்றாங்க. ஸோ 6வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கோளம், நம்ம பூமியை ஒரு நீர்க்கோளம் சொல்கிறோம்னா நீர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீர் தான், நீர் என்பதே இதுக்கு வந்து சரி. பொருந்தாதவற்றை கண்டுபிடி அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து 7வதுல எது பொருந்தனா கங்கை. ஏன் பொருந்தலை அப்படின்னா இது வந்து ஆறு, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக், பசிபிக் எல்லாமே கடல் சம்மந்தப்பட்டது. கங்கை என்பது ஆறு சம்மந்தப்பட்டது, அதனால் வந்து அது பொருந்தலை. நீர்ப்பரப்பின் அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ 8வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வளைகுடான்னு சொல்லுவாங்க. வளைகுடா. ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின் டேஸ் படிநிலை அப்படின்றாங்க. ஆவியாதல் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முதல் நிலை, நீர் சுழற்சியில் முதல் நிலை. அதாவது பார்த்தீங்கன்னா நீர்
ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் ஆவியாகும், ஆவியாகி மேலே மேகத்துக்கு போகும், மேகத்துலேருந்து நம்ம நிலத்தில் மழை பொழியும், நிலத்துலேருந்து கடலுக்கு போகும், கடல்லேருந்து மறுபடியும் ஆவியாகும். இது வந்து ஒரு நீர் சுழற்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம உணவு சங்கிலி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு நீர் சுழற்சி. ஸோ முதல் படிநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நீர்ப்பரப்பின் ஒரு பகுதி நிலம் சூழ்ந்தது, மற்ற பகுதியில் கடல் நோக்கி இருந்தால் அதுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க? ஸோ இதுக்கு பேர் வந்து விரிகுடா அப்படின்னு சொல்லுவோம். விரிகுடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 11 பாருங்கள். மொத்தம் வந்து 7 கண்டங்கள் உள்ளன. உலகில் 7 கண்டங்கள் உள்ளன. மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்றாங்க? 12வது வந்து பாருங்கள், இது வந்து ஆசியா. ஆசியா இது வந்து 8th ஜியாகிரபியில் இருக்குது. ரைட்டா, 8th ஜியாகிரபியில் இருக்குது. அதுக்கப்புறம் லோயர் கிளாஸுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உலகின் நீளமான நதி எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகின் நீளமான நதி என்பது நைல் நதி. ஸோ 2வது நதி வந்து அகலமான நதி அப்படிலாம் கேட்டாங்கன்னா அமேசான் வரும். நீளமான நதின்னு கேட்டாங்க அப்படின்னா நைல் நதி. ரைட்டா. சுப்பீரியர் ஏரி அமைந்துள்ள கண்டம் எது அப்படின்றாங்க? 14வது வந்து பாருங்கள், இது வந்து வட அமெரிக்கா. பெண்குவின்கள் எங்கே காணப்படும்ன்றாங்க? பெண்குவின்கள் எங்கே காணப்படும்னா அண்டார்டிகா பனிப்பிரதேசத்தில் வந்து காணப்படும். ஸோ அடுத்தது வந்து 3ஆம் பருவம் சயின்ஸ் வந்து பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றில் அதிக அளவில் பால் கொடுக்கும் கால்நடை எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எருமை மாடு. எருமை வந்து அதிகமாக பால் தரும், மாடு ஆடை தவிர. பறவை பண்ணைகளில் டேஸ் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றனாங்க. ஸோ பறவை பண்ணைகளில் நம்ம என்ன சொல்லலாம்? பறவை இனங்கள், அது வந்து கோழியாக இருக்கலாம், புறாவாக இருக்கலாம், வாத்தாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ பறவை அப்படின்னா பறவை இனங்கள் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து சரியாக இருக்கும். டேஸ் ஒரு மிக சிறந்த ஒரு உரம் அப்படின்றாங்க. இயற்கை உரம், அதாவது மண்புழு உரம்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு உரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேளாண்மை டேஸ் என்பது வேளாண்மையை விட லாபகரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மையை விட எது லாபம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது வந்து பண்ணை தொழில் வந்து அதிகமாக லாபம் இருக்கும். பறவை பண்ணை தொழில் தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டம் சிறந்து விளங்குகிறதுன்றாங்க. இந்த பறவை தொழில், அதாவது இந்த கோழி வளர்ப்பு இல்லையா, கோழி வளர்ப்பில் வந்து அதிகமாகிறது, அந்த முட்டை உற்பத்தியில் அதிகமாகிறதுனா கண்டிப்பாக அந்த நாமக்கல் தான். அது மாதிரி பண்ணை தொழிலும் அவங்க தான் இருக்காங்க. ரைட்டா. ஸோ அதனால் வந்து நாமக்கல் மாவட்டம் என்பது இதுக்கு வந்து சரி. பிரிதல் என்பது டேஸ் வகை இனப்பெருக்கம் ஆகும்ன்றாங்க. ஸோ 6வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். டேஸ் ஒரு முட்டையிடும் விலங்கு அப்படின்றாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா முட்டையிடும் பறவை கூட சொல்லலாம். ஆனால் ஏன் விலங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ முட்டையிடும் அப்படின்னு வச்சுக்குவோம். முட்டை வருது வாத்து அப்படின்பது தான் சரி. ரைட்டா, அது விலங்குகள் வராது, பறவையில் வரணும். அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் டேஸில் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்றாங்க. ஸோ 8வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரணாலயத்தில் வந்து இருக்கும். முண்டந்துறை சரணாலயம் டேஸ் மாவட்டத்தில் உள்ளதுன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. நீலச் சங்கத்தின் முக்கிய நோக்கம் விலங்குகளை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10வதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காப்பாற்றுதல். இது வந்து ஆப்ஷன், ஆக்சுவலாக இது வந்து கீழே வரணும். காப்பாற்றுதல் அப்படின்றதான் இதுக்கு வந்து ஆன்சர். ரைட்டா. ஸோ காப்பாற்றுதல். நீல சங்கத்து முக்கியமான நோக்கம்னா விலங்குகளை காப்பாற்றுறது. குளோரோஃப்ளோரோ கார்பன் டேஸில் உபயோகப்படுத்தப்படுகிறதுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்சாதன பெட்டியில் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. இது ஓசோனில் ஓட்டப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த வாயு. மோட்டார் வாகனங்களால் வெளியேற்றப்படக்கூடிய வாயு எதுன்றாங்க. 12வது வந்து கார்பன் மோனாக்சைடு. ஸோ இதுவும் காற்று மாசுபடுவதற்கு முக்கியமான ஒரு ரீசனு. காற்றாலை என்பது டேஸ் தயாரிக்க பயன்படுகிறதுன்றாங்க. காற்றாலை என்பது வந்து காற்று மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ மின் ஆற்றல் என்பது இதுக்கு வந்து சரி. குளிர்காய்ச்சல் டேஸால் உருவாகிறது அப்படின்வாங்க. ஸோ காய்ச்சல் வந்து டாக்டர் போனாலே அது வைரஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வைரஸ் காய்ச்சல். ரைட்டா. ஸோ வைரஸ் என்பது இதுக்கு வந்து சரி. படைமண்டலத்துக்கு அடுத்து காணப்படும் இடைமண்டலத்தின் உயரம் என்ன பண்ணுறாங்க? ஸோ 15வது கேள்வி பாருங்கள். 75லேருந்து 80 கிலோமீட்டர் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்து வந்து நம்ம சோசியல் சயின்ஸ் பார்க்கலாம். 3rd டேர்மு. டேஸ் கோட்டை விஜயநகர மன்னரால் கட்டப்பட்டதுன்றாங்க. இது வந்து வேலூர் கோட்டை வந்து விஜயநகர மன்னரால் கட்டப்பட்டது. திருமலை நாயக்கர் அரண்மனை எங்கே அமைந்துள்ளதுன்றாங்க. திருமலை நாயக்கர் அரண்மனை எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. ரைட்டா. ஸோ மதுரை மீனாட்சி மகள் அந்த பக்கத்தில் இருக்கும். ஸோ மதுரை என்பது இதுக்கு வந்து சரி. அதே மாதிரி உலகின் இடைக்கால கையெழுத்து பிரதி நூல்களில் டேஸ் மகால் ஒன்றாகுன்றாங்க. அது வந்து சரஸ்வதி மகால். பத்மநாபபுரம் அரண்மனை டேஸில் அமைந்து உள்ளது அப்படின்றாங்க. 4வது வந்து பாருங்கள் கன்னியாகுமரியில் இருக்குது. டேஸ் கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எந்த கோட்டை வந்து டேனிஷ் கோட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தரங்கம்பாடி கோட்டை வந்து டேனிஷ் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ் என்பது உணவு உற்பத்திக்காக தாவரங்களை வளர்ப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு உற்பத்திக்காக தாவரங்களை வளர்ப்பதாகும். ஸோ 6வது வந்து வேளாண்மை. டேஸ் என்பவர் உணவு அல்லது மூலப்பொருட்களை தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்க்கிறார். ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஆசிரியர் கிடையாது, விவசாயி தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்திக்கும் மூலப்பொருட்களும் தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்க்கிறார். ஸோ விவசாயி என்பது சரி.
வேளாண்மை என்பது பயிர்களுடன் விலங்குகளையும் வளர்ப்பதையும் குறிக்கிறது. டேஸ் வேளாண்மை, அதாவது பார்த்தீங்கன்னா பயிர்களுடன் விலங்குகளை வளர்ப்பது ரெண்டு சேர்த்து இது பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுன்னா அது வந்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு வரணும். ஸோ கலப்பு பொருளாதார வேளாண்மை. டேஸ் நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை கண்காணிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ 9வது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிலத்தடி நீர் வாரியம் என்பதே சரி. தமிழகத்தில் உள்ள டேஸ் மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறதுன்றாங்க. ஸோ பருத்தி தமிழகத்தில் பருத்தி அதிகமாக விளைவிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அது கோயம்புத்தூர் என்பது சரி. டேஸ் என்பது குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படியாகும்ன்றாங்க. ஸோ 11 வந்து கல்வி என்பது சரி. கல்வியை விட டேஸ் விட மேம்பட்டதாகும், கல்வி டேஸ் விட மேம்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண் கணிதம் எழுத்தறிவுன்றாங்க, மேலே உள்ள அனைத்துன்றாங்க. ஸோ மேலே உள்ள அனைத்தும் இது ரெண்டுத்தையும் விட கல்வின்றது பொதுவாக வந்து ஒரு மேம்பட்ட ஒரு இதுதான் ரைட்டா. ஸோ மேலே உள்ள அனைத்தும் என்பது சரி. கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்பது டேஸின் பிரபலமான கூற்று ஆகும்ன்றாங்க. இது வந்து சுவாமி விவேகானந்தர் கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவம் விவரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 14வது வந்துன்னா கல்வி உரிமை சட்டம் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது ரைட்டா. அது என்ன சட்டப்பிரிவுன்னு கேட்பாங்க. 21A 45 இருக்கு இல்லையா, அதை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சோசியல் சயின்ஸில் நீங்கள் படிப்பீங்க ரைட்டா. கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு டேஸை வடிவமைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 15வது வந்துன்னா தேசிய கல்விக் கொள்கை. இப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கை கூட வந்திருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு கல்விக் கொள்கையை வந்து உருவாக்குறதா வந்து சொல்கிறாங்க ரைட்டா. சரி, இதோட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சயின்ஸு சோசியல் சயின்ஸ் 1st 2nd 3rd டேர்மில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் நம்ம பார்த்துருமோ ஒரு 90 கேள்விகள் வந்திருக்கு. பட் 100 கேள்விகளை நமக்கு வரணும் அப்படின்றதால ஒரு 10 கேள்விகள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 5th ஸ்டாண்டர்டில் எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். உலக காசநோய் ஒழிப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காசநோய் ஒழிப்பு தினம் மார்ச் வந்து 24ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 24. உலக நீர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக நீர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 22 வந்து உலக நீர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய அறிவியல் தினம் வந்து பிப்ரவரி 28 வந்து தேசிய அறிவியல் தினமாக அனுசரிக்கிறோம் ரைட்டா. ஸோ அது வந்து சர் சி வி ராமனோட இதுதான் அது. சர் சி வி ராமன் அவர்கள் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் இந்த ஒளிச்சிதறல், ஏன் கடல் வந்து நீல நிறமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார் இல்லையா, இந்த ஒளிச்சிதறல் சம்மந்தமாக வந்தது தான். அவர் வந்து நோபல் பரிசை எந்த ஆண்டு வாங்கினார் அப்படின்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1930 வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. 1930 என்பது சரி. சாம்பல் நிற மலை அணில் சரணாலயம் எங்கு உள்ளது அப்படின்றாங்க. 5வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து விருதுநகரில் இருக்குது. விருதுநகர். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்கே உள்ளது அப்படின்றாங்க. ஸோ 6வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்ட் என்பதே இதுக்கு வந்து சரி. புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றாங்க. இது வந்து 1972 என்பது இதுக்கு வந்து சரி. ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பண்ணை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றாங்க. இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறதாகவும் அது வந்து ஒசூரில் வந்து குறிப்பாக ஒசூரில் இருக்கிறதாகவும் அது பல ஏக்கரில் இருக்கிறதாகவும் வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பண்ணை எந்த மாவட்டத்தில் இருக்குதுனாங்கன்னா அது கிருஷ்ணகிரி. அது பர்டிகுலர் பிளேஸ் சொன்னாங்கன்னா ஒசூர் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்குவாங்க ரைட்டா. H1N1 வைரஸ் இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வைரஸ் வந்து தமிழகத்தில் பரவிட்டு இருக்குன்னு. H1 வைரஸ் என்பது H1N1 வைரஸ் என்பது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பன்றிக் காய்ச்சல் ரைட்டா. ஸோ பன்றிக் காய்ச்சல் வைரஸு. ஸோ அடுத்த கேள்வி, மனித நரம்பு மண்டலம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இது வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான், 100 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி கொஷினை படிச்சுட்டு உங்களுக்கு தெரியாத கேள்விகள் மட்டும் இதில் ஆன்சர் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 கேள்விகள் வந்து 5th ஸ்டாண்டர்டில் புக் பேக் ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ண மாதிரி ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5ஆம் வகுப்பு மட்டுமே, அதாவது 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மட்டுமே பேப்பர் 1க்கு படித்தா போதும். அதாவது நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 6 to 8 அல்லது 6 to 10 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 6 to 10 வரைக்கும் இலவச சயின்ஸுக்கான டெஸ்ட் இருக்குது. அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே கவர் ஆகும். ஸோ அதை எழுதி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் நான் கொடுக்குறேன். அதேமாதிரி சோசியல் சயின்ஸில் எடுத்திங்கன்னா முழுமையாக வந்து குடிமையீர் பகுதி இருக்குது, பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஹிஸ்ட்ரிக்கும் ஓரளவுக்கு முக்கியமான லெசன்லாம் கவர் பண்ணியிருப்பேன். ஜாகிரபியில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இன்னும் 9ஆம் வகுப்பு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அது கூட விரைவில் நான் நடத்துறதுக்கு இருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஜாகிரபி கூட டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஜாகிரபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th 4th இதில் நம்ம வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு சொல்லும்போது வேர்ல்டு லெவலில் இந்த என்விரான்மெண்டல் இதுவும் நம்ம படிக்கிறதுனால சயின்ஸ் ஜாகிரபி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா.
ஸோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அல்லது சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆசிரியர்களுக்குன்னு தனியாக ஒரு வந்து டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஆசிரியர்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல், இலவச மாதிரி தேர்வு, உங்களுக்கு வர சந்தேகத்தை கூட நீங்கள் வந்து அந்த குரூப் மூலிமா கேட்டுக்கொள்ளலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.